வாங்கப்பா. தேவதி வாங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா வாங்கப்பா. பாத்து வாங்க மாமா. மெதுவா மெதுவா இருங்க. பாத்து பாத்துப்பா. வாங்கப்பா, பாத்து மெதுவா வாங்க. மெதுவா கூட்டு போங்க. பாத்து. பாத்து கூட்டிட்டு போங்க. பாத்து. அண்ணே பொறுமையா போண்ணே. ஏங்க என்னாச்சுங்க? அப்படியே இங்கே நிக்கிறீங்க? வாங்க போலாம். ஆதிர, நீ அப்பாவை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். வெளியிலயா? எங்க போறீங்க? மனசு என்னமோ மாதிரி இருக்கு. நான் அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இல்ல ஆதிர. சரிங்க. குமரகுரு, டிஃபன் எடுத்து வச்சிருக்க, சாப்பிட வாப்பா. எனக்கு வேண்டாமா? ஏன் வேணாங்கிற? பசிக்கலையா? சாப்பிட வாப்பா. நான் தான் வேணான்றல, விடாமா. இப்ப எதுக்கு நீ சாப்பிடாம பட்னி இருக்க? அவ தான் வேண்டான்னு முடிவு பண்ணி அவ அண்ணி கையில டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்து விட்டுருக்கல்ல, அதோட அவளை மறந்துரு. ஐயோ அக்கா, நான் இப்ப அவளை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா அவளை நான் எப்பயோ மறந்துட்டேன்க்கா. நீ சொல்றது உண்மைனா சாப்பிட வா. வா எந்திரி, வான்னு சொல்றல்ல. மாப்பிள்ள, என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அர்த்தமே இல்லாத வார்த்தையை சொல்லி எதுக்கு தேவையில்லாம உறவு கொண்டாடுறீங்க? அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணது மூலமா நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற உறவும் சொந்தமும் ஜென்மம் ஜென்மமா தொடர்ந்துட்டு வர பந்தம் மாப்பிள்ள. அதனால இந்த வார்த்தையும் சரி, நம்ம உறவும் சரி, அர்த்தம் இல்லாம போயிடல மாப்பிள்ள. இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பார்க்க வந்தேன். முடிஞ்சு போச்சுன்னு என் தம்பி முடிவெடுத்து சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப உங்க வீட்ல இருந்து உங்க பொண்டாட்டியோ இல்ல நீங்களோ மாத்தி மாத்தி இங்க வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் டார்ச்சர் பண்ணவோ பிரச்சனை பண்ணவோ வரலங்க. என் தங்கச்சியை பத்தி மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த உலகத்திலேயே உங்க தங்கச்சிய பத்தி நல்லா தெளிவா சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறவன் நான் ஒருத்தன்தான். மாப்பிள்ள, இல்ல மாப்பிள்ள, இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி என் தங்கச்சி தப்பானவே இல்ல. ரோஹிணி ரொம்ப நல்லவ மாப்பிள்ள. அவ கூட நீங்க சேர்ந்து வாழணும் மாப்பிள்ள. உங்களுக்குள்ள எத்தனை தடவை சொல்றது? எப்போ என் தம்பி உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினானோ அப்போல இருந்தே அவனோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு. சரியா சாப்பிடாம தூங்காம மனநல சரியில்லாம என் தம்பி இருந்துட்டு இருக்கான். உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் தம்பி சந்தோஷமா குடும்பம் நடத்துவான்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா உங்க தங்கச்சி எங்க குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா. எங்க குடும்பத்தோட ஒரே நம்பிக்கை ஆணி பேரு என் தம்பி தான். இவனை கஷ்டப்பட வச்சுட்டா. என் தம்பி உள்ளுக்குள்ள அழுது துடிச்சிட்டு இருக்கான். உங்க தங்கச்சியால எங்க வீடே துக்க வீடா மாறிடுச்சு. நாங்களும் என் தங்கச்சி உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா என் தங்கச்சி இப்ப வாழ்க்கையை இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. உங்க வீடு துக்க வீடு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனா என் வீடு இப்ப உண்மையிலே துக்க வீடா தான் மாப்பிள்ள இருக்கு. சும்மா சொல்லாதீங்க. உங்க தங்கச்சி மனசுல நான் எப்பவுமே இருந்ததே இல்ல. இப்ப அவ வாழ்க்கையிலே நான் இல்லனா அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் பெருசா என்ன இழப்பு வந்துட போகுது? ஐயோ மாப்பிள்ள, நான் என் அப்பாவே இழந்துருவேன் போல இருக்கு. நீங்க ஆதரகிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து விட்டுதா நான் போன்ல பேசும்போது சொன்னீங்கல்ல. அதை பத்தி நான் ஆதரகிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ எங்க அப்பா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாரு மாப்பிள்ள. மனசு தாங்காம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் இப்பதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தோம். டாக்டர் அப்பாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் எதை நினைச்சு ஏங்குறாரோ அதை நிறைவேற்றி வச்சாதான் என் அப்பா உயிர் பொழைப்பாருன்னு சொல்லிட்டாரு.